ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவர் டார்கெட் தமிழ் அண்டர் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னுட்டு. அதில் நம்ம 9th பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 6th 7th இதெல்லாம் முடிச்சிட்டோம். அதை நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 9th நம்ம பார்க்குற வேண்டிய லட்சணம் வந்து விண்ணையும் சாடுவோம் பண்ணிட்டு நம்ம விஞ்ஞானிகள் இருப்பாங்கள்ல, அறிவியல் அறிஞர்கள், அவங்கள பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிவன். சிவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரோவோட 9வது தலைவராக இருந்தவர் முதல் தமிழர். இவர் தான் முதல் தமிழர் வந்து இஸ்ரோவோட தலைவராக இருக்கிறது. ஓகேங்களா. 2015 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குனராக இருந்தார். 2015 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குனர். நாகர்கோவிலில் சரக்கல்விளை வல்லங்குமாரவிளை கிராமத்தில் பிறந்தார். நாகர்கோவிலில் சரக்கல்விளை வல்லங்குமாரவிளை கிராமத்தில் பிறந்தார். அப்பா வந்து கைலாச வடிவு மாங்காய் வியாபாரம் பண்ணார். அப்பா வந்து யார்? கைலாச வடிவு. என்ன பண்ணார்? மாங்காய் வியாபாரம் பண்ணார். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கோ, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செல்வம் நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சு நீ எவ்வளோ வேணால் படிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சிம்பிள். நீ என்ன நினைக்கிற அதில் நீயே படி, ஆனால் அந்த படிப்புக்கு என்ன சொல்கிறாத நீயே சம்பாதிச்சு கட்டிக்கோன்ற மாதிரி சொல்கிறார். நல்லது இல்லை? ஓகே. பாருங்கள், எம்ஐடி வானூர்தியில் பொறியியல் படிப்பு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1982 வந்து சிவன் வந்து வேலையில் சேர்ந்துருக்காரு. 1983 வந்து பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் வந்து இசைவை தந்துடுது. 1982 வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க கவர்மெண்ட் சொல்லிடுது. அப்போது வந்து ஒரு செயலி, ஒரு ஆப்பை வந்து உருவாக்குற. செயலினா ஆப்பை வந்து உருவாக்குறாரு. அதன் பேர் வந்து சித்தாரா. சித்தாரானா என்னது? சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ரெஜெக்டரி வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சிவன் ஆச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் யாருன்னா, நம்ம இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தைன்னு சொல்கிறோம் இவரை. இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை யார்? விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமானவர். நம்ம ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா செயற்கைக்கோள்னா அந்த செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம். இவரது முயற்சினால தான் இஸ்ரோவே தொடங்கப்படுது. இஸ்ரோவே இந்த விக்ரம் சாராபாய் முயற்சினால தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. செயற்கைக்கோள் உதவினால் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்கள் 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்துச் செல்ல உதவினார். பாருங்கள், செயற்கைக்கோள் உதவினால் தொலைக்காட்சி வழியாக எவ்வளோ 24,000 இந்திய கிராமங்களுக்கு 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்துச் செல்ல உதவினார் யார்? விக்ரம் சாராபாய். நெக்ஸ்ட்டு நம்ம அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்துட்டு இப்போ சிவன் வந்து இந்த சித்தாரான்ற ஒரு மென்பொருளாக சாஃப்ட்வேர் வந்துட்டு உருவாக்குனாருல, அதனால அப்துல் கலாம் வந்து மென்பொறியாளர் என்ன சிவன் வந்து அழைப்பாராம். ஓகே. மென்பொறியாளர் என்று சிவன் அழைத்தார் அப்துல் கலாம். ஓகே. அப்துல் கலாம் வந்து 11வது குடியரசுத் தலைவர். ராமேஸ்வரத்தில் சேர்ந்தவர். என்ன தெரியும்? இந்திய ஏவுகணை நாயகன் அழைக்கப்படுகிறது தெரியும். பாரத ரத்னா விருது பெற்றவர். ஓகே. 1957 ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள் ஏவுக ஆரம்பிச்சது. அப்போ 1957. இதுவரை இந்தியாவுக்கு 45 செயற்கைக்கோள் தான் செலுத்தப்பட்டுள்ளன. நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்தின் உருவாகின சிவன் கூறார். நேவிக் என்ற ஒரு செயலி ஆப்பை வந்து கடல் பயணம் பண்ணுறாங்களா அவங்க உருவாக்குறாங்க. அது என்ன பண்ணுன்னா, கடல் எல்லையை தாண்டினா எச்சரிக்கை பண்ணுமா. அதே மாதிரி மீன்கள் அதிகமாக உள்ள பகுதியை காட்டுமா. இதுதான் நேவிக். ஓகே. பாருங்கள், ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணை வந்துட்டு 2.25 டன்னு தான் அதோட கெப்பாசிட்டி. அது வந்து 3.25 டன்னுகள் மாற்றுத்திறனாக மாற்றப்படும். அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ஏவுகணை அதோட சுமக்கு திறன் வந்து 3 டன்னு தான். அதுலேருந்து 6 டன்னாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற மாதிரி சிவன் வந்து சொல்லியிருக்காராம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சந்திராயன் 1. நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டதான் சந்திராயன் 1. சந்திராயன் 1 எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அனுப்புனாங்கன்னா, நிலவோட புறவெளி ஆராயறதுக்கு தான் நோக்கமாக அனுப்புனாங்க. சந்திராயன் 2னா ஆய்வு பயண ஊர்தி இறங்குதல். எக்ஸ்ப்ளோஷன் வெஹிக்கிள் லேண்டரை செய்கிறதுக்கு தான் சந்திராயன் 2 ஆய்வு பயண ஊர்தி இறங்குதல். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வளர்மதி என்றவங்களை பற்றி பார்ப்போம். வளர்மதி என்றவங்கள யாருன்னா, அரியலூரில் பிறந்தவங்க. 2015 தமிழ்நாடு அரசோட அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவங்க தான். கேட்கலாம் இப்படியே, தமிழ்நாடு அரசில் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டால் வளர்மதி. இஸ்ரோவில் 1984 பண்ணி, சிவன் தான் 1982 சேர்ந்திருப்பார். ஓகேங்களா. இவங்க வந்து 1984. 2012 உள்நாட்டில் உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளோட திட்டத்தோட இயக்குனர். ரிசார்ட் 1 என்ற திட்டத்தோட இயக்குனர் தான் யார்? இந்த வளர்மதி. 2012 உள்நாட்டில் உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட் 1 திட்டத்தோட இயக்குனர். இஸ்ரோவோட செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவங்க.
இஸ்ரோவில் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் பணியாற்ற 2வது பெண் அறிவியலாளர் தான் இவங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படியே கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அருணன் சுப்பையான்றவங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளர் மற்றும் திட்ட இயக்குனர் தான் அருணன் சுப்பையா. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அருகே கோதைச்சேரியில் பிறந்திருக்காரு. திருநெல்வேலி ஏர்வாடி அருகில் கோதைச்சேரியில் 1984. இவங்களும் 1984 அவங்க வந்து இஸ்ரோவில் 1984 வந்தாங்க. இவங்க வந்துட்டு யார் வந்தாங்கன்னா வளர்மதி. அருணன் சுப்பையா வந்து 1985 திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட பணியில் சேர்ந்தார். தற்போது பெங்களூர் இஸ்ரோவில் பணிபுரிறாரு. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்கி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலை திட்டத்தோட திட்ட இயக்குனர் இவர் தான். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலை திட்டத்தோட திட்ட இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. ஓகே ஓகே இவங்க பாருங்கள், மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரையை வந்துட்டு இளைய கலாம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இளைய கலாம்னு அழைக்கப்பட்டவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. இவங்க வந்து பொள்ளாச்சியில் கோதைவாடி என்ற சுற்றுவரில் பிறந்திருப்பாங்க. பொள்ளாச்சியில் கோதைவாடி என்ற சுற்றுவரில் பிறந்திருக்கிறது தான் மயில்சாமி அண்ணாதுரை. பொள்ளாச்சியில் கோதைவாடி என்ற சுற்றுவரில் பிறந்த மயில்சாமி அண்ணாதுரை. 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்லேயே படித்தார் பாருங்கள். 11th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்காரு. 5 முனைவர் பட்டங்கள் வச்சுருக்காரு. 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் பணியில் சேர்ந்து இவர் தற்போது இயக்குனர். 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்து இப்போ வந்து அதோட இயக்குனராக இருக்கார். நம் நாடு வந்து நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்குளம் சந்திராயன் 1 திட்டத்தோட இயக்குனர் இவர் தான். யார்? மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 திட்டத்தில் பணி பண்ணியிருப்பார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது வாங்கியிருப்பார். சர் சி வி ராமனோட நினைவு அறிவியல் விருது வாங்கியிருப்பார். அறிவியல் அனுபவங்களை கையறிகை நிலா என்னும் நூலாக தொகுத்திருப்பார். அறிவியல் அனுபவங்களை கையறிகை நிலா என்னும் நூலாக எழுதியிருப்பார். யார்? மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். கல்வியில் சிறந்த பெண்கள். ஓகேங்களா? கல்வியில் சிறந்த பெண்கள் பற்றி பார்ப்போம் கொஞ்சம். சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் யார் இருந்தாங்க? ஔவையார், ஓக்கூர் மாசத்தியார், ஆதிமந்தையார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாண்டியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார். இவங்கெல்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள். ஓகேங்களா? சமண மதம் புத்த மதம் வளர்ந்த காலத்தில் மணிமேகலை வந்து கல்வி கற்ற பெண். ஓகே, சமண மதம் புத்த மதம் வாழ்ந்த காலத்தில் மணிமேகலை வந்துட்டு கல்வி கற்ற பெண். பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாலும் இறைவனுக்கு பூமலா சொல்கிறாங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாலும் இறைவனுக்கு பூமலா சொல்கிறாங்க. முடியாதுனாவே பெரியார் வந்துடணும். விடியாதுன்னா பாரதியார் வந்துடுவார். அப்போ முடியாதுன்னு சொன்னால் உடனே நம்ம பெரியார் எழுந்து வந்துடுறாரு. விடியாதுன்னு எவனா விடியாதுன்னு சொல்கிறவன்ட்டு நம்ம பாரதியார் எழுந்து வந்துடுவார். இந்த அடிமைன்னு சொன்னாவே யார்? பாரதிதாசன் வந்துடுவார். பெண்ணடிமை திருமறை மண்ணடிமை திருமறை இந்த முழக்கம் செய்தார்ன்ட்டு பாரதிதாசன் வந்துடுவார். சரிங்களா? இப்படி தான் முடியாதுன்னா பெரியார் வந்துடுவார். விடியாதுன்னா பாரதியார் வந்துடுறாரு. பண்ண அடிமைன்னு வந்து பாரதிதாசன் எழுந்து வந்துடுவார். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்மை புரட்சி என்னட்டு முத்துலட்சுமி பற்றி பார்ப்போம். முத்துலட்சுமி அம்மையார் இருப்பாங்களா? 1886 1968 அவங்க பீரியட். தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர். இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர். இது வந்து குரூப் 2 கொஸ்டின் 2022 என்ன கேட்டான்? சென்னை மாநகராட்சி முதல் மேயர்னு கேட்டு சரி தவறான கூட்டம் எதுன்னு கேட்டான். முதல் துணை மேயர். ஓகே ஓகே சட்டமேலவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். அவர் அடையாறில் 1930 அவ்வை இல்லாமல் 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவனார். 1930 அவ்வை இல்லாம 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவனார். ஓகே ஓகே பெண்மைனா துணிவு. யார்? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமமிர்தம் எப்போனா 1883 1962 இருக்கும். திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராக இருந்தார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரோட பேரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்மைனா உயர்வு. பண்டித ரமாபாய். யார்? பண்டித ரமாபாய். 1858 1922 வரைக்கும் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர். யார்? பண்டித ரமாபாய். பெண்களோட உயர்வுக்கு துணை நின்றவர். நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்களோட சிறப்பு. யார்? ஐடா சோபியாஸ் கட்டார். பெண்களோட சிறப்பு ஐடா சோபியாஸ் கட்டார். 1870 1960. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். யார்? ஐடா சோபியாஸ் கட்டார். 1870 1920. ஓகே நெக்ஸ்ட், பெண்மைனா அறிவு. யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. 1831 1897. 1831
1897. இப்போ 1848 பெண்களுக்கென்று தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் முதல் பெண் ஆசிரியர் இவர் தான். இப்போ 1848 பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். அதுக்கப்புறம் முதல் பெண் ஆசிரியரும் இவர் தான். யார்? சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்கள் 1882 அண்டர் குழு வந்து முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. எப்போது? 1882. அந்த அறிக்கையின்படி மராத்திய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலேவும் சாவித்திரிபாய் பூலேயும் முதல்ல பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. 1882 அண்டர் குழு முதல் பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சது. அந்த அறிக்கையின்படி தான் மராத்திய மாநில ஜோதிராவ் பூலேவும் சாவித்திரிபாய் பூலேயும் 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கு ஒரு பள்ளியை தொடங்குறாங்க. இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. நம்ம எல்லாத்திற்கும் 2014 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் அமைதியில் அன்னை தெரசாவுக்கு அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் யாருன்னு கேட்டால் அந்த கைலாஷ் சத்யார்த்தியை தான். ஓகே. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கியிருக்கார். பெண்களின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் போராட்ட காலத்தில் இளைஞர் மலாலா வயது பாருங்கள் வெறும் 12 வயசு. எப்போனா 1997. ஓகே. இப்போ ஒரு டூயினை பார்ப்போம். ஈவேரா நாகம்மை இலவச ஈவேரா நாகம்மை எதுக்கு வருதுன்னா இலவச உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்குரியது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதுக்குன்னா பட்ட மேற்படிப்புக்கு. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதுக்குன்னா கல்விக்கும் திருமண உதவித்தொகை ஆகியவற்றுக்கு தொடர்புடைய தான் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். ஓகே. நெக்ஸ்ட் தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் பற்றி பார்ப்போம். தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 வரைக்கும் மறைமலடிகளோட மகள் இவங்க. யார்? தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் யார்? மறைமலடிகளோட மகள். இவங்க வந்து கட்டுரை பாருங்க. தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் கோத்தாரி கல்விக்குழு 1964 அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வி வலியுறுத்தது தான் கோத்தாரி கல்விக்குழு. 1964 அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வி வலியுறுத்தது என்ன குழுனா கோதாரி கல்விக்குழு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சாரதா சட்டம்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அப்படின்னா என்னென்னா பெண்கள் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது இந்த குழந்தை திருமணத்தை தான் சாரதா சட்டம் சொல்கிறாங்க. அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி அம்மையார்ன்றவங்க பாருங்கள் 1906 1955 1906 1955 தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர். தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்கள் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு. திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் இருக்கிற உண்மையை குறித்து சொற்பொழிவு ராஜேஸ்வரி அம்மையார். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் ஆசிரியர். ஓகே. இது நூல்கள் பாருங்கள். அறிவியல், சூரியன், பரமாணு புராணம். இதில் எழுதிய நூல்கள் அறிவியல், சூரியன், பரமாணு புராணம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கண்டினியூவாக போடலாமான்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.